அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். 40 வயசு ஆகும் பொழுது திடீர்னு மூட்டு வலி வருது, தோல்ல சுருக்கங்கள் உண்டாகிறது, பிபி சம்பந்தமான பிரச்சனைகள், இரத்த நாளங்கள் ரொம்ப ஸ்டிஃப் ஆகிறதுனால பிபி அதிகமாகிறது, இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை பார்க்குறோம். இதற்கு காரணம் நம்ம உடம்புல கொலாஜன் உற்பத்தி குறையிறது. ஸோ யூஸ்வலாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது தான் கொலாஜன் உற்பத்தி எந்த அளவுக்கு தேவை, என்னென்ன டைப் ஆஃப் கொலாஜன் நமக்கு தேவை அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறது. ஆனால் 40 வயசுக்கு மேலே போகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஈஸ்ட்ரோஜனோட அளவு குறையிறதுனால கொலாஜன் உற்பத்தியும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இதனால தான் திடீர்னு மூட்டு வலி வருது. நிறைய பேர் சொல்கிறது என் ஃபேஸ் ரொம்ப டல்லாகிடுச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி நம்ம கொலாஜன் உற்பத்தியை அதிகப்படுத்துறது, 40 இயர்ஸ்க்கு மேலே மூட்டு வலி வராமல் இருக்கணும் அப்படின்னா என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துக்கணும்? சமீபமாக நான் பார்க்கக்கூடிய நிறைய பேர் சொல்கிறாங்க, டாக்டர் நான் மூட்டு வலி வராமல் இருக்கணும், ஸ்கின்னு நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொலாஜன் பவுடர்லாம் எடுத்துகிட்ருக்கேன் டாக்டர், ஆனாலும் எனக்கு மூட்டு வலி வரதான் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான காரணம் வெறும் கொலாஜன் மட்டும் நமக்கு தேவைப்படாது. அது கூட சேர்த்து வைட்டமின் சியோ இல்லை சிலிக்கா அப்படிங்கிற ஒரு தனிமமும் இருந்தால் தான் நம்மளால் கொலாஜனை உற்பத்தி பண்ண முடியும். நம்ம பாடியில் 3 டைப் ஆஃப் கொலாஜன் இருக்குது. அதில் டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய தோல் பகுதி, அதே மாதிரி டெண்டான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், தசை நார்கள், இங்கெல்லாம் இருக்கக்கூடியது டைப் 1. அதே போல் கார்டிலேஜ்னு சொல்லக்கூடிய குருத்தெலும்பு, நம்மளுடைய மூட்டுகளில் இருக்கக்கூடிய கார்டிலேஜ், இங்கே டைப் 2 வகையான கொலாஜன் இருக்கும். ஸோ இது இல்லாமல் நம்மளோட மசில்ஸில் இன்னர் ஆர்கன்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா டைப் 3 வகையான கொலாஜன் இருக்கும். எந்த வகையான கொலாஜன் நமக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய ஸ்கின்னு நல்லா இருக்கணுமா இல்லை நம்மளுடைய மூட்டுகள் நல்லா இருக்கணுமா அப்படிங்கிறதுக்கான இந்த கொலாஜன் உற்பத்தியை நம்ம உடம்பே தீர்மானம் பண்ணும். நம்ம ஒரு ப்ளைனாக ஒரு கொலாஜன் பவுடர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பாடிக்கு எங்கே தேவை அப்படிங்கிறதே நிர்ணயம் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா அங்கே தேவையான வைட்டமின் சியோ இல்லை சிலிக்காவோ இல்லை அப்படின்னா ஸோ எந்தெந்த டைப் ஆஃப் கொலாஜன் நமக்கு தேவை அப்படிங்கிறதே பாடி கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போது என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிடணும், நீங்கள் கொலாஜன் பவுடர் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்தந்த உணவுப் பொருட்கள்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் பாடி மெயினாக ஒரு மூட்டு வலி வராமல், ஸ்கின்ல சுருக்கங்கள் வராமல் நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் எலும்பு சூப் தான் கொலாஜனுக்கு பெஸ்ட்டு ஃபுட்டுன்னு சொல்லலாம். அதுவும் ஸ்லோ குக் பண்ணி ஒரு 2 to 3 hours வரைக்கும் நீங்கள் ஸ்லோ குக் பண்ணலாம். சில சமயங்கள்லாம் ஒரு 5-6 மணி நேரம் வரைக்கும் கூட நம்ம ஸ்லோ குக் பண்ணோம் அப்படின்னா அந்த கொலாஜன் ப்ராப்பராக வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்லோ குக் பண்ண எலும்பு சூப் இது கொலாஜன் உற்பத்தியை அதிகப்படுத்தும். இது 3 வகையான கொலாஜன் உற்பத்தியுமே அதிகப்படுத்தும். ஸோ அதே போல் சில வகையான கடல் உணவுகள், கடலில் அந்த மீன் உணவுகள் அதனுடைய தோலோடு சேர்த்து நம்ம சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரியான மீன் உணவுகளில் பார்த்திங்கன்னா டைப் 2 வகையான கொலாஜன் அதிகமாக இருக்கும். இந்த டைப் 2 அப்படிங்கிறது குருத்தெலும்புகளை பாதுகாக்கக்கூடிய கொலாஜன். ஸோ அப்போது நீங்கள் மீன் வகையான உணவுகளை சாப்பிட்றது இது உங்களுடைய மூட்டுகளுக்கு தேவையான சத்து கொடுக்கும். ஸோ ஆனால் நீங்கள் வைட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் சேர்த்தே சாப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எலும்பு சூப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக தக்காளி சேருங்க, முடிஞ்சால் எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் சேர்க்கலாம், கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதில் எல்லாமே வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறதுனால அதனுடைய அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும், உடம்புல எங்கே தேவை அப்படிங்கிறதையும் ப்ராப்பராக தீர்மானிக்கும். அதே போல் சிலிக்கா அப்படிங்கிற ஒரு தனிமம் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அப்போ தான் நம்மளுடைய ஸ்கின்னும் சரி மூட்டும் சரி ஆரோக்கியமாக இருக்கும். இது எதுலெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா க்ரீன் பீன்ஸில் அதிகமாக இருக்குது. பீன்ஸில் நம்ம ஒரு 100 கிராம் அளவு இருக்கக்கூடிய பீன்ஸில் ஒரு நாளைக்கு தேவையான அந்த சிலிக்கா 20 மில்லிகிராம் அளவுக்கு இருக்கிறதுனால நீங்கள் அடிக்கடி பீன்ஸ் சூப் மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட மூட்டுகளில் வலி வராமல் நீங்கள் தவிர்த்துக்கலாம். அதே போல் நீங்கள் முடக்கத்தான் கீரை சூப் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை முடக்கத்தான் கீரை தோசை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். முடவாட்டு கால் கிழங்கு சூப் எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை சூப், இந்த முருங்கைக்கீரையிலையும் வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது. அதை நம்ம பருப்பு சேர்த்து செஞ்சு சாப்பிடும்போது புரோட்டீன் உற்பத்தியும் நமக்கு ப்ராப்பராக இருக்கும். ஸோ இந்த உணவுப் பொருட்கள்
பொருட்களாக நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 40 வயசுக்கு மேலேயும் மூட்டு வலி வராமல் நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். ஸோ 40 இயர்ஸ்க்கு மேலே கொலாஜன் உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துக்கணும். அதில் முக்கியமானது எலும்பு சூப்பு. இந்த எலும்பு சூப்பு வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் சியும் சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது. தக்காளியோ இல்லை வந்து எலுமிச்சை சாறோ இல்லை கொத்தமல்லியோ சேர்த்து வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அது ஆட்டு எலும்பு சூப்பு இல்லை வந்து நம்ம சிக்கன் சூப்பு, பீஃப் சூப்பு இது எது வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனால் அதை ஸ்லோ குக் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அதுக்கு நமக்கு கண்டிப்பாக நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம மீன் உணவுகளையும் சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது. மீன் உணவுகளை பொறுத்த வரைக்கும் அது தோலோடு சேர்த்து எடுத்துக்கும் போது தான் கொலாஜன் உற்பத்தியை இது அதிகப்படுத்தும். மூன்றாவதாக அந்த காய்கறிகளில் சொன்ன முடக்கத்தான் கீரை, அதே போல் பப்பாளி, பிரண்டை இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூட்டு வலி வராமல் தவிர்த்துக்கலாம். ஸோ 40 வயதுக்கு மேலே கொலாஜன் உற்பத்தி வந்து குறைய ஆரம்பிக்குது. இதை அதிகப்படுத்துறதுக்கான உணவு முறைகள் என்னென்னலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மூட்டு வலி வராமல் இருக்கிறதுக்கும் இந்த உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.